வணக்கம் உறவுகளே. மதுரையிலேருந்து நான் கிருத்திக் சாயம்மா பேசுகிறேன். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தா பருப்பு சாதம் பண்ண போகிறோம். அதுக்கு என்னென்ன தேவையான பொருள் பார்த்துருவோமா? பருப்பு சாதம் பண்ணுறதுக்கு வந்துட்டு பூண்டு ஒரு 5 பல்லு பூண்டு, 2 மிளகாய் வத்து, ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். இது வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். இது வந்து 1 டம்ளர் அரிசிக்கு வந்து அளவு 3/4 டம்ளர் அரிசி, 1/4 டம்ளர் பருப்பு, பாசி பருப்பு 1/4 டம்ளர், 3/4 டம்ளர் அரிசி, ரெண்டும் சேர்த்து பருப்பு அரிசியும் சேர்த்து 1 டம்ளர். அந்த 1 டம்ளர் அளவுக்கு தான் இப்போ நான் சொல்லியிருக்கேன். 2 வத்தல், 5 பல்லு பூண்டு, ஒரு பெரிய வெங்காயம். இதை வலுவலுன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். எடுத்துகிட்டு வந்துட்டு தாளிச்சு விடுறதை பார்க்கலாம். வத்தல், பூண்டு, வெங்காயம் இது 3த்தையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. அடுத்து தாளிக்கிறது என்னென்னு பார்த்துருவோம். தேங்காய் எண்ணெய் தாளிக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் தான் விடுறேன். ஒரு 50 ml தேங்காய் எண்ணெய். தாளிப்புக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தா அதே 2 வத்தல் எடுத்து வச்சுருக்கேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி, சும்மா ஒரு 4-5 சோம்புன்னு வச்சுக்கோங்களே. கொஞ்சம் ஒரு 1/4 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு. இது எல்லாத்தையும் போட்டு தாளிச்சிடுவோம். எல்லாத்தையும் ஒன்றாவே போட்டுடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சோம்பு ஜீரகம் நல்லா பொரிஞ்சிடுச்சு. அது நல்லா கருவை விடாமல் பொரிஞ்ச உடனே இந்த அரைச்சி வச்சுருக்க விடுதை இதில் சேர்த்து தண்ணி விடாமல் அரைச்சி. பச்சை வாசனை ஓரளவுக்கு வணக்கி மஞ்சள் பொடி 1/4 ஸ்பூன், வணங்கிடுச்சு. இந்த மாதிரி நல்லா ப்ரௌன் கலராக வந்த உடனே நம்ம தண்ணி ஊற்றிடுவோம். பருப்பும் அரிசியும் 1 டம்ளர், 3/4 டம்ளர் அரிசி, 1/4 டம்ளர் பருப்பு, 1 டம்ளர் அளவு. கொஞ்சம் குழவா இருக்கட்டும்ன்றதுக்காக 4 டம்ளர் வந்துட்டு தண்ணி வச்சுருக்கிறேன். உங்களுக்கு கொஞ்சம் கெட்டியாக வேணும்னா தண்ணி கம்மி பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இதில் அரிசி கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அந்த அரிசியை போட்டுருவோம். இப்போ நான் ஊற்றுனதுமே அரிசி கழுவுன தண்ணி தான். ஒரு கழுவு தண்ணியை வந்துட்டு எடுத்துட்டேன். அதுக்கப்புறமா கழுவுன தண்ணியை தான் நான் இப்போ இந்த இதுக்கு ஊற்றிருக்கிறேன். அரிசி கழுவுன தண்ணியை தான் இதுக்கு ஊற்றிருக்கிறேன்.
வச்சுட்டு தேவையான அளவு உப்பு மட்டும் போட்டுட்டு அவ்வளோதான். இதை அப்படியே மூடி போட்டு மூடி வச்சுருவோம். விசில் ஒரு 5 விசில் வரட்டும். அப்போ தான் நல்லா குழம்பா இருக்கும். ஒரு 5 விசில் வந்தோடனே எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குது. சிம்பிளான ரெசிபி தான். இன்றைக்கி நாங்கள் வெளியில் போயிட்டோம் தம்பிக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக. அதனால் டைம் ஆகி போச்சு. அதான் வந்தோடனே சரி டக்குன்னு பருப்பு சாதமாக வச்சு விட்டுருவோமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வச்சுருக்கேன். அது என்ன சொல்ல ஈஸியான ஒரு ரெசிபி, டக்குன்னு செஞ்சிடலாம். அது தொட்டுக்க எதுவும் இல்லைனாலும் பிரச்சனை இல்லை, நல்லா தான் இருக்கும், சாப்பிட்டுக்கலாம். காரம் அரைக்கிறதுக்கும் போட்டிருக்கோம், தாளிக்கிறதுக்கும் போட்டிருக்கோம். நான் வந்துட்டு வத்தல் காரமாக இருக்குது அப்படின்றதுனால 2 வத்தல் வந்து அரைக்க போட்டிருக்கேன், 2 வத்தல் தாளிக்க போட்டிருக்கிறேன். கம்மியான காரம் உள்ள வத்தல்னா எக்ஸ்ட்ராவே போட்டுக்கலாம், 2 வத்தல் எக்ஸ்ட்ரா கூட போட்டுக்கலாம், பிரச்சனை இல்லை. இதுதான் வந்து அளவு. ஒரு விசில் வந்துச்சுன்னா அவ்வளோதான், வேலை முடிஞ்சிச்சு. டக்கு பசங்களுக்கு எடுத்து கொடுத்துருக்கலாம், அதுக்காக வச்சுருக்கிறேன். விசில் வந்ததுக்கப்புறமா பார்க்கலாம். இப்போ 5 விசில் விட்டு ஸ்டீம்லாம் அடங்கிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்குவோம், எப்படி இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்த்துக்குவோம். வந்துருச்சு, நல்லா வாசமாகவும் இருக்குது, நல்லாவே குழவாயிடுச்சு. 1 டம்ளர் அரிசிக்கு 3/4 டம்ளர் அரிசி, 1/4 டம்ளர் பருப்பு, 4 டம்ளர் தண்ணி, பூண்டு 5 பல்லு, வெங்காயம் பெரிய வெங்காயம் 1, 2 வத்தல் அரைச்சி போடுறதுக்கு, 2 வத்தல், ஜீரகம், மிளகு, 1/4 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, 1/4 ஸ்பூன் சோம்பு, 2 வத்தல், கொத்தமல்லி, கருவேப்பிலை. அவ்வளோதான். தேவைன்னா நம்ம தாளிக்கிறப்போ முந்திரி பருப்பு ஒன்றா போட்டுக்கலாம், இஞ்சி பொண்ணாலும் போட்டுக்கலாம், அது நம்மளோட விருப்பம். அவ்வளோதான், முடிஞ்சு. டக்குன்னு ஒரு 10 நிமிஷம் வேலை தான் செஞ்சிடலாம். வேணும்னா இப்போ வந்துட்டு நெய் கூட ஊற்றிக்கலாம். அவ்வளோதான், பருப்பு சாதம் ரெடி. 10 நிமிஷம் கூட ஆகலை, பருப்பு சாதம் ரெடி ஆயிடுச்சு. எங்கேயாவது வெளியில் போய்ட்டோன்னு டக்குன்னு செய்யணும் அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். தொட்டுக்கிறதுக்கு ஏதாவது உருளைக்கிழங்கு வணக்கலாம், இல்லை அப்பளம் பொரிச்சிக்கலாம். இந்த மாதிரி தொட்டுக்க ஏதாவது வேணும் அப்படின்னு நினச்சா அப்பளம் உருளைக்கிழங்கு சூட்டபுளாக இருக்கும். அதே சமயம் வெறுதா சாப்பிட்னாலும் நல்லா தான் இருக்கும். ஏன்னா வத்தல் இதெல்லாம் அரைச்சி போட்டுருக்கோம்ல, காரத்தன்மை இருக்கும், உப்பு காரம் எல்லாமே இருக்குது அப்படின்றதுனால நல்லா தான் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.